ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? வாங்க பார்த்தோன்னே எச்சி விடுற மாதிரி 5 நிமிஷத்தில் சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், அதுக்கு வந்து நான் 3 விதமான மாங்காய் எடுத்துருக்கிறேன். இப்படி தான் எடுக்கணுங்கிறது இல்லை, ஏதோ ஒரு மாங்காய் இருந்தால் கூட சூப்பராக இந்த ஊறுகாய் செஞ்சுக்கலாம். இது வந்து நாட்டு மாங்காய், நீல மாங்காய்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் புளிப்பாக இருக்கும். இது வந்து ருமேனியா. அடுத்து இது ஒட்டு மாங்காய். இது வந்து ரொம்ப புளிப்பாக இருக்கும். இது நார்மலான புளிப்பு, இது சுத்தமாக புளிப்பே இருக்காது. புளிப்பான மாங்காய் தான் ஊறுகாய்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஊறுகாய் செய்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து மாங்காயை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 3 விதமான மாங்காய் தேவைங்கிறது இல்லை, நல்ல புளிப்பான மாங்காயை ஒரு மாங்காய் இல்லை பாதி மாங்காய் இருந்தால் கூட இந்த ஊறுகாய் சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க இப்போ மாங்காயை கட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ மாங்காய் வந்து நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. முடிஞ்சால் இது மாதிரி அந்த ஷெல்லோட அந்த ஓட்டோட கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா மாங்காய் நல்லா குழையாமல் பீஸாகவே இருக்கும். இது வந்து நாட்டு மாங்காய், நான் சொன்னேன் இல்லையா, நீல மாங்காய், அது கட் பண்ணி எடுத்துருக்கோம். இது ஆப்பிள் மாதிரி இருந்தது இல்லையா, அந்த மாங்காய் எல்லாமே பாருங்கள் நல்லா பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது, நல்ல முத்தின மாங்காய். இது வந்து இந்த கிளிமூக்கு மாங்காய் வட்டுறது இல்லையா, ஒட்டு மாங்கான்னு சொல்லுவோம், அந்த மாங்காய் இது. அப்புறம் மாங்காய் பார்க்கும் போது எல்லாம் நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்கும், ஆனால் உள்ளே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டு வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா மாங்காய் வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு தெரியாது. அது மாமரம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். பூ வைக்கும் போதே வண்டு வந்து உள்ளே போய் அதுலேருந்தே உள்ளேருந்தே வண்டு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்துக்கோங்க. வாங்க இப்போ ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கிறேன். நம்ம வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்காம மசாலா வறுக்க போகிறோம். பாருங்கள், சட்டி சூடாயிடுச்சு. 1 ஸ்பூனு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூனு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும், வெந்தயமும் நல்லா பொரியணும். என்ன தான் நம்ம வந்து தனி மிளகாத்தூள் மட்டும் ஊறுகாய் செஞ்சாலும் இது மாதிரி மசாலா, வெந்தயம், கடுகு இதெல்லாம் வறுத்து போடும்போது ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், லைட்டாக வறுபடட்டும். அப்புறமா நம்ம மிளகாயெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிக்கிறது தெரியுதுங்களா, நல்லா கடுகு வெடிக்கணும், இல்லாட்டி கசக்கும். இப்போ வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூனு சீரகம். இது காஞ்ச மிளகாய், வரமிளகாய், பட்டை மிளகாய் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இங்கே கோயம்புத்தூர் சைடு இதை வரமிளகாம்பாங்க. எங்கள் ஊரில் வேதாரண்யம் சைடெல்லாம் பட்டை மிளகாய் அப்படிம்பாங்க. இதை மிளகாய் வாங்கும் போது நம்ம எப்போதும் பார்த்து வாங்கணும். இந்த கலருக்காக நிறைய கெமிக்கல்ஸு, அந்த கலர் பவுடர் ஏஜென்ட்ஸ் அதெல்லாம் சேர்க்குறாங்க. அதனால் நம்ம பார்த்து வாங்கிக்கணும். எப்போதுமே சாப்பாட்டுக்கு வந்து கலர் முக்கியம் இல்லை. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்காம தான் ட்ரையாக வறுத்தெடுக்கணும். நல்ல ஒரு வாசனைங்க இது. நல்லா இன்னும் கூட நல்லா பொரிஞ்சு வந்துச்சுன்னா அந்த ஊறுகாய் நல்ல வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் சேர்க்க போகிறதில்ல, வினிகர் அது மாதிரி எதுவும் சேர்க்குறதில்ல. ஆனால் ரொம்ப வருஷக்கணக்கெல்லாம் இதை வச்சுக்க முடியாது. 1 வாரம் 10 நாள் அது மாதிரி தான் வச்சுக்க முடியும். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. பார்த்திங்கன்னா தெரியுங்க, இருங்க. வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து இதை ஆற வச்சுக்கலாம், அடுப்பு ஆஃப் பண்ணி. பாருங்கள், இதை ஆறட்டும். ஆறுனது பிறகு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து புளி ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கிறேன். புளி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக நல்லா நீட்டாக இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் பச்சை தண்ணியில் தான் ஊற வைக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் தண்ணி வச்சு ஊற வச்சுக்கிட்டோம்னா போதும். இல்லாட்டி ரொம்ப ஊற வச்சோம்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் நல்லா கெட்டியாக புளியை கரைச்சிக்கணும். இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஊறுகாய் தாளிச்சிக்கலாம். அடுப்பான் பண்ணி நான் பெரிய எண்ணெய் சட்டியாக வச்சுக்கிட்டேன். நீங்கள் மேக்ஸிமம் அலுமினியம் எண்ணெய் சட்டி வந்து யூஸ் பண்ணாமல் இருக்க ரொம்ப நல்லது. அப்படியே செஞ்சீங்கன்னா உடனே மாற்றிக்குங்க. இப்போ வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிறது ஊறுகாங்கிறதுனால எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நான் 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நம்ம பிறகும் கூட கொஞ்சம் சேர்க்கணும். இப்போ வந்து எண்ணெய் காயட்டும். இப்போ நான் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்கும். பவுடர் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் சேர்த்துங்க. பவுடர் சேர்த்திங்கன்னா நீங்கள் கடைசியாக நம்ம வந்து தாளித்து முடிக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் நல்லா பொரியட்டும். கூடவே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூனு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே 2 கீரின பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் எப்போதும் முழுசாக சேர்க்கக்கூடாது. இது மாதிரி கீரி சேர்த்துக்கணும், இல்லாட்டி எண்ணெயில் சேர்க்கும் போது வெடிக்கும். அப்புறம் கூடவே கருவேப்பிலை 2 கொத்து.
ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அது எண்ணெயிலேயே வேக வைக்கும்போது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், பெருங்காயமெல்லாம் எவ்வளோ நிறைய சேர்த்துருக்கோம் பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. எல்லாமே இப்போ நல்லா வதங்கிருக்கு. நம்ம இப்போ மாங்காயை சேர்த்துக்கலாம். அப்படி டக்குன்னு கொட்டிடாதீங்க, எண்ணெய் மூஞ்சில் தெரிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சேர்த்து எண்ணெயில் கலந்துக்கலாம். மாங்காய் சீக்கிரமே வெந்துடும். ரொம்ப குழையணுங்கிறது இல்லை, ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். ஒரு அரை உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூனுக்கு இந்த உப்பு சாடுறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ வேகட்டும். பாருங்கள், இப்போ வந்து நம்ம புளி வந்து நல்லா கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. முடிச்ச வரைக்கும் கரைச்சிட்டு மீதியை வந்து நீங்கள் வந்து ரசத்துக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஊறும். நீங்கள் நம்ம ரசத்துக்கு சாம்பாருக்கு அது மாதிரி ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப கெட்டியாக கரைச்சிக்கணும். அது இல்லாமல் புளியை கரைச்சி நேராக வந்து ஊறுகாயிலே ஊற்றாமல் நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். எதுவும் மண்ணெண்ணு இல்லாமல் நம்ம வடிகட்டி இது மாதிரி வச்சுட்டோம்னா தேவையானப்போ சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த மசாலா பொடி வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ரொம்ப நைஸாக இருக்கணுங்கிறதுல நம்ம வறுத்ததுனால சீக்கிரமே அரைஞ்சிரும், நல்லா அரைஞ்சிரும். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். பொடி நம்ம ஊறுகாய்க்கு யூஸ் பண்ணிவிட்டு மீதை இருந்தால் கூட நம்ம புளி சாதம், புளி குழம்புக்கெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் நல்லா மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா மாங்காய் வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது போதும். இப்போ வந்து நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கு பிறகு இது பண்ணால் ரொம்ப குழஞ்சிரும். பாருங்கள், நல்ல கெட்டியாக புளி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் நல்லா 2 ஸ்பூன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. எடுக்கிற மாங்காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னு புளி மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். அதனால தான் புளிப்பு மாங்காயை ஊறுகாய்க்கு எடுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இருந்தாலும் ரொம்ப வருஷக்கணக்கெல்லாம் இதை வச்சுக்க முடியாது. இது ஒரு இன்ஸ்டன்ட் ஊறுகாய் தான், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஸ்டண்ட்டாக 10 நாள் 15 நாள் 1 மாதம் கூட இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லாட்டி டெய்லி வெயிலில் வச்சு எடுத்தோம்னா கூட ஒரு 2-3 மாதம் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எண்ணெய் நிறைய சேர்த்துக்கணும். முதல்ல நம்ம கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துருக்குறோம். ஊறுகாய்க்கு வந்து கொஞ்சம் உப்பு கூடுதலாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு செய்யுதுன்னா கரெக்டாக அளவாக சேர்த்துக்கலாம். பாருங்கள், மீதி உப்பு நான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. கடைசியாக நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா, அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் அதான் எடுக்கிற மாங்காய்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா சேர்த்துக்கங்க. மீதை இருந்தால் கூட நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது புளி சாதத்துக்குமே இந்த பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். மிளகாத்தூளெல்லாம் சேர்த்தோன்னா அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு கலந்துக்கங்க. ஏன்னா அடி பிடிக்கும். இந்த பொடி வேறு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அடி பிடிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம இந்த மசாலா வறுத்து போடவும் கலர் எப்படி வந்திருக்குதுன்னு. எல்லாமே நம்ம வீட்டு மசாலா தான் போட்டிருக்கோம். நம்ம எந்த கடை மசாலாவோ வினிகர் அது மாதிரி எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் நம்ம எதுவுமே சேர்க்கல. நம்ம வீட்டில் பறித்த மாங்காய் வச்சு வீட்டில் உள்ள பொருளை வச்சு சிம்பிளாக செஞ்சுருக்குறோம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் எல்லாம் சேர்ந்து வேகட்டும். பாருங்கள், ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சின்ன துண்டு வெல்லம் இடித்து வச்சுருக்க நம்ம அதை சேர்த்துக்கலாம். இது வெல்லம் சேர்க்கும் போது உப்பு, புளிப்பு, காரம், இனிப்பு எல்லாம் சேர்ந்து அந்த ஊறுகாயோட சுவை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்துக்கலாம். இப்போ வந்து மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்து கலந்துக்கலாம். இதை நல்லா டெய்லி 2 நாள் ஊறினதுக்கு பிறகு வெயிலில் வச்சு எடுத்தோன்னா நல்லா ரொம்ப நாளைக்கு இருக்கும் இந்த ஊறுகாய். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது மாதிரி வெயிலில் வச்சு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் தான். நம்ம கட் பண்ணி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுது. மற்றபடி நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் போதும் இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு. பாருங்கள், மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம்.
பாருங்கள், சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.